ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி 1 நிமிஷத்துக்கு திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதத்தம் அதாவது இந்த மாசம் வந்து மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சூரியனும் சனியும் 12ஆம் இடத்துல, சூரியன் சனி சுக்கிரன் 3 கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கு இந்த மாதத்திலேயே. இந்த மாதத்துல ஏதாவது ஒரு நாள் கட்டாயம் நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த இது உங்களுடைய இதுக்கு வரும். சூரியனும் ஏன்னா உங்களுக்கு 5 குடையவர் சனியோட சேரும்போது முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும், குலதெய்வத்துடைய ஆசையுமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாதம் வந்து நீங்க வந்து குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள குடுக்குங்க. எத்தன வித தோஷமா இருந்தாலும் சரி, 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அல்லது வேற ஜாதக ரீதியா தோஷங்களாக இருந்தாலும் சரிங்க, கட்டாயம் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்குங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வமே எதுன்னு தெரியல அப்படின்னா, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வங்களுக்கெல்லாம் குலதெய்வமா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி விளங்குறதுனால, அவங்கள வழிபாடு பண்ணுங்க. உங்கனால என்ன முடியுமோ அத கட்டாயம் செய்யுங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரவுக்கேத்த அதாவது செலவுகளும் இருக்கும். நீங்க வருமானம் வருது, ஒரு ரூ. 1000 வருமானம் வருது அப்படின்னா, அதுக்கு உண்டான செலவும் காத்துக்கிட்டு இருக்கும். ஆனா கட்டாயம் வருமானம் வரும். ஏன்னா 2 கூடைய சூரியன் 12ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. அதுவும் சூரியன் கூட சேர்றாரு. உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சனி கூடயும் சேர்றாரு. அதனால வருமானம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கு. நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. ஆனா, நெறைய அலைச்சல் இருக்கு. அதே மாரி அந்த அலைச்சல்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியா சில உபாதைகளும் குடுக்கும். அதனால உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்க சமாளிக்கணும். 2வது தொழில் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சமாளிக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் வந்து உங்களுக்கு அதாவது ரொம்ப பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சிறப்பான பலன்கள உங்களுக்கு குடுத்துரும். தொழில் ரீதியா நெறைய வளர்ச்சி தான் இருக்குது. நீங்க அதனால கவலைப்பட வேண்டாம். நமக்கு வந்து இந்த மாரி கடன் இருக்குது, ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படிங்கிற கவலையெல்லாம் வேண்டாம். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும், இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்களுக்கு வந்து தீர்வா அமையும். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிரும். அந்த மாரி அமைப்ப குடுக்கும். அதே மாரி 11ஆம் இடத்துல ராகு, அப்படியே உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய்லாம் இருக்காரு. அப்புறம் 6 கூடிய புதனும் இருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்புகள குடுக்கக்கூடிய அமைப்பா தான் இருக்குது. வருமானத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 2, 7 கூடிய சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய அமைப்புங்கிறதுனால, சுக்கிர பகவானால உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மகாலட்சுமியோ அல்லது கஜலட்சுமி வழிபாடோ பண்ணுங்க. அது இங்க எல்லா கோவில்கள்லயும் கட்டாய கஜலட்சுமி இருப்பாங்க. கஜலட்சுமிக்கு 2 நெய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க நெனச்ச வருமானம், நீங்க நெனச்ச தொகை அப்படிங்கிறது கட்டாயம் வருங்க. நீங்க கவலையப்பட வேண்டாம். இது வந்து என்னன்னா, லக்ஷ்மியோடைய பரிபூரண அனுக்கிரகம் உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு. தொழில் ரீதியா நெறைய அலைச்சல்கள தான் நீங்க மேற்கொள்ற மாரி வரும். என்னடா இது இவ்வளோ தூரம் அலையணுமா? இவ்வளோ தூரம் அலையணுமான்னு உங்களுக்கு மனசுக்குள்ள தோணும். ஏன்னா, வே வே உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி வேற வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சூரியன் இருக்கு, சுக்கிரன் இருக்கு. 3 கிரகம் இருக்கு. அதனால டிராவல் அப்படிங்கிறது உறுதியா இருக்குது. ஆனா, அதனால ஹெல்த் நீங்க சரியா சாப்பிட முடியாம, இந்த மாரி பிரச்சனைகளும் நீங்க கையாள்ற மாரி வரும். அதனால கவனமாக இருந்துக்கங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு சுக்கிரன் 12ல உச்சமா இருக்கிறது நல்ல தூக்கம் வரும். படுத்தோனே இவ்வளவு நாள் தூக்கமே இல்லைன்னா கூட, இந்த வாட்டி வந்து உங்களுக்கு நல்ல தூக்கம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அதே மாரி ஏன்னா இந்த 7 சனி கொஞ்ச நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப ப படபடன்னு இருந்திருக்கும். ஏதோ ஒரு இத நெனச்சுட்டு தூக்கம் வராம இருந்திருக்கும். இந்த மாசம் நல்லா ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் தான் உங்களுக்கு கிடைக்காது. தொழில்ல நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அதே மாரி வெளிநாடுகளுக்கு சென்று அதாவது தொழில் ரீதியா வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு அல்லது வெளி மாநிலங்களுக்கு, வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு அமைப்புகள் இருக்குங்க. நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க. 6 கூடயவர் ராகுவோட சேர்ந்திருக்கனால, உங்க கூட வேலை பார்க்குறவங்க, உங்க மேல ஏதாவது ஒரு பொறாமையோ, அல்லது வேற ஏதாவது ஜெலஸோ, உங்கள வந்து கீழ இறக்கணுமோ, இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. அதனால வந்து நீங்க உங்களுடைய ஒர்க் உண்டு, நீங்க உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா, பொறுமையா போங்க. ஆனா ராகுவோட சேர்ந்திருக்கும்போது, எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உறுதியாக உங்களுக்கு இருக்கு.
அதே மாரி உங்களுடைய ராசி அதிபதி ஏப்ரல் 2ஆம் தேதி ஓகேங்களா? அதாவது பங்குனி மாசம் 19ஆம் தேதிக்கு மேல மீன ராசிக்கு வந்துர்றாரு. இப்ப மீன ராசி அங்க வந்து சனி வேற இருப்பாரு. ஓகேங்களா? இந்த இது வந்து பொதுவா உங்களுடைய ராசி அதிபதி சனியோட சேர்றது அவ்வளோ சிறப்பான விஷயம் கிடையாது. அதனால வீர ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. சிறப்பானது கிடையாதுன்னா என்ன சொல்ல வரேன்னா, அந்த டைம்ல வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போணும். அது மட்டும் இல்லாம கூட வேலை செய்றவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவா எந்த ஒரு விஷயத்துக்கும் தலையிடாம, கருத்து சொல்லாம இருக்கிறதே பெரிய பரிகாரம் தாங்க. ஏன்னா, அத நீங்க சொல்ல போயி, உங்கள வந்து எதிர்த்து பேச முடியாதவங்க, எதிர்வாதம் வைக்க முடியாதவங்க எப்படி பழிவாங்கலாம் நீங்க அப்படின்னு உங்கள நோட் பண்ணிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாம. ஸோ நீங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க, சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. பட் ஆனா வந்து அவங்க அது ஒரு டைம் வர வரைக்கும் இருந்துட்டு பழி வாங்குவாங்க. அதனால இந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய வளர்ச்சியில மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. கட்டாயம் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா தான் இருக்கு இந்த மாசம். அதே மாரி இந்த வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்குலாம் வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்குலாம், ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 6க்குடைய புதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு. அதனால ஒரு உத்தியோகம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம சூரியனோட சேரும்போது, உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருப்பீங்கல்ல, திடீர்னு ஒரு போஸ்டிங் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. அதனால காசு பணம் அப்படிங்கிறதும் சரி, உத்தியோகமும் சரி, இந்த மாசம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல அதாவது எக்ஸாம் டைம்ல வந்து என்னன்னா, ரொம்ப கொஞ்சம் ஃபியரா இருக்காதீங்க. ஏன்னா புதன் ராகுவோட சேர்ந்திருக்கனால, படிச்சதே வரணும் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு மனசுல படபடன்னு இருக்கும். கவலையே படாதீங்க. நீங்க உங்கள் தெய்வத்த வணங்குங்க. ஆல்ரெடி நான் பரிகாரம் சொல்லியாச்சு. எக்ஸாமுக்கு போகும்போது நல்ல மெடிடேஷன் பண்ணிட்டு போங்க. அதே மாரி உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, ரொம்ப சிறப்பான பலன்கள். நீங்க படிச்ச அப்படியே வரும். அது இல்லாம கேள்வி வந்திருக்கிறது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அந்த கேள்விக்கு உண்டான ஆன்ஸர் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. புதன் ராகுவோட சேர்றது, அதே மாரி சூரியனோட சேர்றதெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா, கல்விக்குண்டான கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குருவோடைய பார்வையிலயும், சுக்கிரனுடைய பார்வையில இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அப்படி பார்த்தா இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. படிக்கக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது காலேஜ் படிப்பா இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிப்பா இருந்தாலும் சரி. அதே மாரி வந்து பெண்களுக்கு பெண்களுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குங்க. நீங்க நெனச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். அதே மாரி நீங்க இவ்ளோ நாளா ஒரு விஷயம் வேணும் வேணும்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. இது நமக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு நெனச்சிருப்பீங்க. அது ஒரு அதிர்ஷ்டமா உங்களுக்கு கட்டாயம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் உச்சத்துல இருக்கு. அப்ப பெண்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் மேச ராசியில இருக்கவங்களுக்கு உறுதியாக இருக்கு. ஆனா எதிர்பார்க்க அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாவே வரும். அந்த மாரி அமைப்பு. அதே மாரி செவ்வாயும், சனியும் சேர்றதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏப்ரல் 2ஆம் தேதி, பங்குனி மாசம் 19ஆம் தேதி வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அதுக்கப்புறம் இந்த மாச கடைசியில தான் அது வருது. அந்த டைம்ல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்துல வந்து என்ன சூழ்நிலை இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நடந்துக்கங்க. கணவர் வழி ஆதாயம் இருக்கு. ஆனா, அவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். நைட் டைம் டிராவல் பண்ணாதீங்க. அதே மாரி வண்டி வாகனங்கள ஓட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு ஒரு சர்ஜரியோ அல்லது வந்து இந்த அம் சமைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அடுப்பு இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க. இல்லன்னா தீக்காயமோ அல்லது சின்ன ரத்த காயமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி முகம் தெரியாத நபர்கள், அதாவது ஏதாவது ராங் கால் வருது, அந்த மாரி விஷயங்கள்லாம் பேசாதீங்க யார்கிட்டயுமே. டக்குன்னு வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா, உங்களுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாது. திடீர்னு ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட்டு, உங்களோட நம்பர் சொல்லுங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் போய் சிக்கிக்காதீங்க. ஏன்னா, ஒரு நல்ல கிரக சேர்க்கை இருக்கும்போது நல்ல பலன்கள் வர மாரி, ஒரு கெட்ட கிரக சேர்க்கை இருக்கும்போது கெட்ட பலன்கள் வந்துரும். திடீர்னு ஒரு ஓடிபி கேட்டு அத சொன்னீங்க அப்டின்னா, அப்படியே நம்மளுடைய பணமெல்லாம் போயிரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள். அதே மாரி அரசியல் அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, நீங்க இந்த இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையான காலகட்டம் தான். ஒர்க் பிரஷர் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு. 12ஆம் இடத்துல கிரகங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கூடுதோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா 12லேருந்து 6 பாக்குது. அப்ப கடுமையான உழைப்பு. தூங்குறதுக்கே நேரம் இல்ல. ஆனா தூக்கம் வந்து கெஞ்சும். எப்படியாவது தூங்கிரு அப்படின்னு கெஞ்சும். அந்த அளவுக்கு ஒர்க் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும்.
ஆனாலும் அதுக்குண்டான ரெகக்னைஸ், அதுக்குண்டான காசு பணம்லாம் வந்துரும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும், அங்கீகாரமும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். கலைத்துறைக்கு உச்சக்கட்ட வளர்ச்சி. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் வரும். நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, இந்த மாரி அமைப்புகள் உறுதியாக இருக்கு. வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்குலாம் சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள நடத்துறது, ஒரு அவேர்னஸ் இது கிரியேட் பண்றது, இந்த மாரி வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நல்ல காசு பணம் சம்பாரிக்க முடியுங்க. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7 சனிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா, வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த 7 சனி, அஷ்டமத்து சனிலாம் வந்துரும். அஷ்டமத்து சனிங்கிறத விட 7 சனி வந்து மக்களுடைய சப்போர்ட் அதிகமாக கிடைக்கக்கூடியது தான். சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சமா இருக்குது. நீங்க வந்து என்னன்னா, நல்ல வழிபாடுகளும், பிரார்த்தனைகளும் பண்ணிக்கங்க. சில பரிகாரங்களும் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஜோசியர் இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு தனி ஜோசியர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டலாம் கேட்டு பூஜைகள், யாகங்கள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. ஆனா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பு. ஆனா, இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடியது. நெறையா அம் இடங்களுக்கு போறது, பிரச்சாரங்களுக்கு போறது, இந்த மாரி அமைப்புகள். ஏன்னா 12ஆம் இடத்துல நெறைய கிரகங்கள் இருக்கனால அலைச்சல்கள் தான். அப்ப நெறையா வந்து என்னது பிரச்சாரங்களுக்கு செல்றது, விடிய விடிய வேல பார்க்கறது, அதாவது தூக்கம் வந்து ரொம்ப கெஞ்சும். பொதுவாவே மேச ராசிக்கு வந்து தூங்கு தூங்குன்னு வந்து சொல்லும். உங்களுடைய உடம்பு சொல்லும். ஆனா, நேரம் இல்லாம இருக்கும். அப்படி ஓடுவீங்க. ஆனா, அதே நேரத்துல காசும் நல்லா வரும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து என்னன்னா, நல்ல காசு பணம் அப்படிங்கிறது வரும். அதே நேரத்துல உங்களுடைய ஹெல்த் ரீதியாவும் நீங்க பார்த்துக்கணும். உடல்நிலை ஏன்னா 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்த நெறைய பாக்குது கிரகங்கள். அப்போ வந்து ஹெல்த் ரீதியா பிரச்சனைகளும் வந்துரும். அதனால நீங்க உழைப்புக்கு ஏற்ற ஓய்வும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கணும். அதனால தூங்குறதையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யுங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகப்படுது பங்குனி உத்திரம். நம்ம வந்து பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு வந்து இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட வந்து நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. மேஷ ராசி, மேஷ லக்னம், இவங்களுக்கு வந்து இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது? பங்குனியே முருகருக்கு தான், மேஷமே முருகருடைய ராசி. வேறு என்ன, சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு டைம். சரிங்களா, முக்கியமாக படிக்கிற குழந்தைங்களுக்கு, அதாவது இப்போ மேஷ ராசி லக்னத்தில் குழந்தைங்க தான் சரியான லக்கு. ஏன்னா உங்கள் மூணாம் வீட்டில் நல்லாயிருக்கு, 4ஆம் வீடு நல்லாயிருக்கு. இதெல்லாம் எக்ஸாம்ஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டான டைம். ஸோ 10th +1 +2 இவங்களுக்குலாம் எக்ஸாம்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பேரண்ட்ஸ் அவங்கவுங்க குழந்தைங்கள இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுங்கள். நம்ம நல்லா படிக்கிறதுக்கு மெமரி பவருக்குலாம் நிறைய டிப்ஸ்லாம் நம்ம ரெகுலராக சொல்லிட்டு வருவோம். நம்ம பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. புதுசாக முயற்சி எடுக்கிறவங்க, வேலைக்காக இருக்கட்டும், இல்லை புது தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை புதுசாக ஏதாவது வீடு வண்டி வாங்கணும், புது முயற்சி எது எடுத்தாலும் அந்த முயற்சியில் அதிகமான சக்ஸஸ் இருக்கும். அந்த முயற்சி இந்த முயற்சின்னு கேட்கக்கூடாது. எந்த நல்ல முயற்சியாக இருந்தாலும் அது வந்து வெற்றி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அது வந்து கரெக்டாக நீங்கள் எஃபோர்ட் எடுத்திங்கன்னா சூப்பராக வரலாம். எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. பொதுவாக இந்த மேஷராசிக்காரங்களுக்கு வந்து வண்டி ஓட்ட பிடிக்கும், அது ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்ட பிடிக்கும். ஃபாஸ்ட்டாக வேகம், நீங்கள் ரோட்டில் ஃபாஸ்ட்டாக வேகமாக பார்த்தீங்கன்னாவே செவ்வாய் மேஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இந்தமாரி நீங்கள் எதனா வண்டி வாங்கணும், அதுக்கு நான் ஃபாஸ்ட்டாக ஓட்ட சொல்லலை, வண்டி வாங்கணுன்ற ஐடியா இருந்ததுன்னா இப்போ வண்டிலாம் வாங்கிறதுக்கு நல்ல டைம், வீடுங்கள்லாம் வாங்கிறதுக்கு நல்ல டைம். எப்போயுமே நம்ம சொல்லுதான், உங்களுக்கான
கலர், லக்கி நம்பர்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா சூப்பராக செட் ஆகும். இதுக்கு ஒன்றுன்னா ஹெல்ப்லாம் வேணும்னா தாயார் ஸ்தானத்தில் இருக்கவங்கலாம் கேட்டு பாருங்கள், நிறைய இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. திடீர்னு இதுக்கு வண்டி வாங்கணும்னு காசு இல்லைன்னா அம்மாவை கேளுங்க, கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சின்ன டிப்ஸ், இது ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போகிறதுக்கு கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த யாராவது லவ் பண்ணுறீங்க, அந்த லவ்வை கல்யாணமாக மாற்றோம்னா அதுக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம சொன்னோம்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கு, கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்கு. மறுமணம் நிறைய, ஏன்னா இப்போ மறுமணம்ன்றது நிறைய காமன் ஆகிடுச்சு. ஸோ மறுமணத்துக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கெல்லாம் இப்போ என்னென்னா, பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கிறத தாண்டி காசு வேணும். இஎம்ஐ போடுறதுக்கும் செலவுக்கும் காசு வேணும். அந்த காசும் கிடைக்கும். காசு கிடைச்சாலும் எடுத்து பண்ணுறதுக்குலாம் ஆள் வேணும். அந்த ஹெல்ப்பும் உங்களுக்கு வந்து தாராளமாக கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் சூப்பர். ஒன்றும் பிஸ்னஸ் நல்ல முன்னேற்றம் வரும். அதுவும் யாருன்னா அப்ராட்லாம் போகிறீங்கன்னா அதுக்கும் ட்ரை பண்ணலாம். அதுக்கும் டைம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, எதில் கவனமாக இருக்கணும்? ஏன்னா இது வந்து நான் ஒரு காம்பினேஷன் மாதிரி சொல்ல போகிறேன். பங்குனி, சனி பயிற்சி, இப்போ வந்து வாக்கிய பஞ்சாங்கம் படி சனி பயிற்சிலாம் வருது. ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு காம்பினேஷனாக தான் கொடுக்குறேன். எதில் இப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, மனசு, உடம்பு, இது 2 ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா மனசை போட்டு நீங்கள் 6 மாதமாக பார்த்தீங்கன்னா குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. எது தேவையில்லாததெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. இல்லை வேறு யாருன்னா வந்து குழப்பி விட்டுட்ருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு கேது பகவான்லாம் இப்போ பார்க்குறதுனால ரொம்ப சம கன்ஃபியூஷனை ஓடிட்டுருக்கும். பெஸ்ட்டு தியானம் பண்ண முடிஞ்சால் தியானம் பண்ணலாம். இல்லையா, என்னால் ஒரு இடத்துல உட்காரவே முடியலன்னா கோவிலில் போய்ட்டு கோவிலில் சுற்ற ஆரம்பிச்சிருங்க. போய்ட்டு ஒரு 10 சுத்தோ 11 சுத்தோ, இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை 108 சுத்தோ, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக சுற்ற ஆரம்பிச்சிருங்க. இப்போ எனக்குலாம் ஒருத்தர் வந்து சுற்ற ஆரம்பிச்சுட்டு நல்லா 12 மணிக்கு மதியம் சுற்றிட்டு வந்து உடம்பெல்லாம் வெந்து போச்சுன்னு ஃபோன் பண்ணார். அப்படிலாம் சுற்ற சொல்லலை. காலையில் ஒரு 6 மணிக்கு போயிடுங்க, 6:30 மணிக்கு போயிடுங்க. வெயில் வரதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த பங்குனி வந்து நல்ல வெயில் உள்ளே வந்துட்டுருக்கும். வெயில் காலத்தில் வந்துட்டுருக்கும். ஏற்கனவே இப்போவே ஹீட்டு ஸ்டார்ட் ஆகிட்ருக்கோம். நிறைய பேரே பார்த்துருப்பீங்க. இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா வெடிகாலில் பார்த்தா சரியான பனியாக இருக்குது. அப்படியே ஒரு 11-12க்குலாம் பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்துன்னு கொளுத்திட்டுருக்கு. அந்த மாதிரி இப்போ கால மாற்றம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், ஒரு மேலோட்டமாக சொல்கிறோம். நீங்கள் தனி ஜாதகம் வரும்போது தான் டீட்டெயிலாக சொல்ல முடியும். அந்த மேலோட்டத்தை வந்து எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும். கோவிலுக்கு போகணும், சுற்றணும்னு சொல்கிறோன்னா காலையில் வெயில் இல்லாத போதே சுற்றினா நல்லதுன்னு நீங்களாக ஒரு டிசிஷன் எடுக்கணும். நான் டைம்லாம் குறித்து தரேன்னா கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? அதனால் இது யோசிச்சுக்கோங்க. இது ஒன்று. அடுத்து வந்து சாப்பாடு. நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு வந்து மேஷராசி லக்னத்துக்கு வந்து சூட்டு உடம்பு. நம்ம சாதா கடைக்கு போனாலும் காலிஃப்ளவர் பக்கோடாவில் தான் கை வைப்போம். நான்வெஜ்ஜில் போனாலும் சிக்கன் பக்கோடாவில் தான் கை வைப்போம். காரம், ஆயில் அதில் தான் கையை வைப்போம். எப்படியோ உடம்பு இது வரைக்கும் சமாளிச்சுட்டு வந்துட்டால் இதுக்கப்புறம்லாம் அதில் கை வைக்காதீங்க. அதுவும் இப்போ வெயில் காலம் வர்றதுக்கு உடம்பு பிரித்து எடுத்துகிறோம். நம்மளை முடிஞ்ச அளவுக்கு நீர் ஆகாரம், ரொம்ப கோல்டான சாப்பாடை சாப்பிடுங்க. நம்ம வந்து இந்த பழையதெல்லாம் மறந்துட்டோம். இன்றைக்கி வெள்ளைக்காரனை எடுத்து பழையதை எடுத்து பாக்கெட் போட்டு விற்றுட்டு இருக்கான். 1 லிட்ரு, அவன் லிட்டர் கணக்கில் சொல்லுவான். 1 லிட்டர் பழையது இவ்வளவுன்னு சொல்லிட்டு நெட்டில் போட்டு பாருங்கள். பெஸ்ட்டு ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. பழையதை காலையில் சாப்பிட்டா பெஸ்ட்டு ப்ரோபயாட்டிக், உடம்புல இருக்க பல நோய்கள் சரியாகுன்றாங்க. அதனால் பழையது சாப்பிட ஆரம்பிங்க, ரொம்ப நல்லது. சுகர் இருக்குது சார், அது இருக்குது சார்னா, சார் உங்கள் ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து எதை பண்ணணுன்னு பாருங்கள். அப்படி பழையது இல்லையா, கம்பு இருக்குது, சிறுதானியங்கள் இருக்குது, அதெல்லாம் எடுக்க உடம்பு வந்து வஜ்ரம் மாதிரி ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு மெயினாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் வந்து உடல்நிலை, மனநிலை, இது. அதுக்கப்புறம் காசு விஷயம். யார்கிட்ட காசு கொடுக்குறோம், யார்கிட்ட காசு வாங்குகிறோம். ஏன்னா மேஷ ராசியில் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் ஐஸ் வச்சா தலைவா நீ தான் பெரிய ஆள் தலைவான்னா மேஷராசியை கொடுத்துருவாங்க. இன்னொன்று, ஏதாவது ஒரு ஊரில் எந்த ஒரு பஞ்சாயத்துனாலும் மேஷராசி இழுத்துன்னு வந்து உள்ளே விட்டோன்னா அவன் வந்து எல்லாத்தையும் செஞ்சு விட்டுருவாங்க. நிறைய இந்த ஊருக்கு கொடுத்து ஏமாறத்தில் மேஷராசி லக்னத்தை வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது. சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு காசு கொடுக்க போகிறீங்கன்னா யோசிச்சு கொடுங்க. இல்லை சார் என் கையில் கண்ட்ரோலே இல்லை, என் பாக்கெட்டில் இருந்தாலே பங்காளி வந்து எடுத்துன்னு போயிடுறான்னா காசு வீட்டம்மாகிட்ட கொடுத்துருங்க. இல்லை வீட்டம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சா காசு எடுத்து புருஷன் கையில் கொடுத்துருங்க. உங்கள் கையில் வச்சுக்காதீங்க. அவங்க இருந்து மேனேஜ் பண்ணாங்கன்னா குடும்பத்தில் காசை மிச்சம் பண்ணலாம். அவ்வளோதான். இது ஒன்று.
செகண்டு வீட்டில் இந்த கோவப்படுறது, அதான் இந்த உடம்பும் நம்ம நார்மலாகவே மண்டை சூடு, நம்மளுக்கு ஒன்றும் உடம்பும் மனசும் சூடாகிடுச்சுன்னா ஒன்றும் மோசமாக வீட்டில் கற்றுவோம். ஸோ உடம்பு முடிஞ்ச அளவுக்கு உடம்பை கூல்ட்டோன்னு வச்சுக்கோங்க. கூலான சாப்பாடாக சாப்பிட்டுருக்கு. அதுக்குன்னு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட சொல்லுவார். சாப்பிட்றத நீராகாரமாக, வெள்ளரிக்காய், தர்பூசணி அந்த மாதிரி நீராகாரமாக சாப்பிட உடம்பு வந்து கூல் டவுனாக இருக்கும். இது அப்படியே எங்கே பார்க்கலாம்னா கோவில்களில் பார்க்கலாம். உங்களுடைய இப்போ நம்ம மேஷ ராசியில் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எந்த தெய்வத்தை மெயினாக சொல்லுவேன்னு. யார் சொல்லுவேன்? முருகனை சொல்லுவேன், துர்க்கை, மாரியம்மன், இவங்கெல்லாம் சொல்லுவேன். இந்த பங்குனி மாதம் பாருங்கள் என்னென்ன அங்கே வந்து அன்னதானமாக என்னென்ன கொடுக்குறாங்க. முருகன் கோயிலில் போனீங்கன்னா ஃபுல்லாக மோர் ஓடும். நீங்கள் மாரியம்மன் கோயில் போனீங்கன்னா ஃபுல்லாக கூழ் ஓடும். இது எல்லாமே உடம்பை வந்து ஒரு அந்த சீதோஷண நிலையை வந்து ரெகுலேட் பண்ணுற சாப்பாடு தான். நம்ம ஒன்று ஆன்மீகமாக பார்க்குறோம். நம்ம பெரியவங்க வந்து இந்த ஆன்மீகத்தை வந்து அவ்வளவு சயின்டிஃபிக்காக பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இந்த கோவிலில் போனால் என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே வீட்டில் பண்ணுங்க. நம்ம வீடு கோயிலாக மாறிட்டோம். ரொம்ப சிம்பிளாச்சு. சரிங்களா? ஸோ முருகன், மாரியம்மன் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு பண்ண இந்த பங்குனி மாதம் சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் பற்றி, கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர். இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா ஒரு கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு. தனாகர்ஷ்ணம் கிளாஸ், இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள், கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க. சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கை நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன், வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான், பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர், ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். குருவே சரணம். அனைத்து நண்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்துக்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறகும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு. சரிங்களா? நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியும் இருக்கட்டும், அப்புறம் முருகர் தெய்வானை இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இதில் பங்குனி உத்திரம் என்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானையை கரம் பிடித்த தினம்
முருகர் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போது இந்த ஐயப்பன் சரிங்களா, ஐயப்பன் பார்த்திங்கன்னா அவரும் அவதரித்தது ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இன்றைக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு அடியனின் வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த பங்குனி மாதத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு எதிலிருந்தெல்லாம் விடிவு காலம் பிறக்க பொழுது என்னென்ன அதிசயங்கள் காத்துட்ருக்கு அப்படின்னு பார்ப்போம். பங்குனி மாதம் தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா மேஷராசி என்பவர்கள் வெற்றிக்கான ஒரு காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தில் வெற்றி அடைய போகிறோம், யாரெல்லாம் நம்மளுக்கு அது உதவி செய்ய போகிறாங்க, யார்கிட்டலாம் உதவிகள் கிடைக்க பொழுது அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு விஷயங்கள் பார்ப்போம். ஸோ மேஷம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமை மிக்க அன்பர்கள்னு சொல்லலாம். இவங்க இது வரைக்கும் நீங்கள் நடந்துட்டு இருந்த சில பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதனா இருந்திருக்கும், இல்லை தீராத பிரச்சனைகள் எதனா இருந்திருக்கும், அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், நிறைய கடன் கூட நிறைய வாங்கியிருப்பீங்க. அதாவது நீங்களாவே கடன் நிறைய வாங்கியிருப்பீங்க, போயிட்டு வாலண்டரியாகவே சில விஷயங்கள் நான் செய்ய போகிறேன், சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காலமாக இந்த பங்குனி மாதம் விளங்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வெற்றிகள் இதுவரை நீங்கள் செஞ்ச விஷயங்கள், இப்போ அறுவடை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தை ஃபஸ்ட்டு உழுவாங்க, அதுக்கான விதை விதைப்பாங்க, அந்த விஷயங்கள் அந்த ப்ராசஸில் இருக்க பாருங்கள். இதுவரை நீங்கள் செஞ்சுட்டு வந்துருப்பீங்க. இந்த தை மாதத்தில் இந்த அறுவடை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்போ தான் அந்த பணம், அந்த விஷயங்களுக்கான பலனே அப்போ தான் கிடைக்கும். ஸோ அதுபோல் ஒரு காலகட்டம் தான் இந்த மாதம் உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். எடுத்த அனைத்து செயல்களும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் சரிங்களா, இதுவரை கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். உடல் சார்ந்த விஷயங்கள், இந்த தோல் நோய்கள், இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இஎன்டி ரிலேட்டடான விஷயங்கள், ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட சில பேருக்கு உடம்புல பிரச்சனைகள் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும். அது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயமும் இருக்கும். இது போல் விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைஞ்சி சரிங்களா ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக அந்த மாற்றுத்திறனாளிகள் யாருனா இருந்தாலும், இல்லை மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் யாருனா இருந்தால் அன்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அது உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். உங்களோட அண்ணன் சொல்லுவாங்க, மூத்தவர்கள், அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், யாரோனா இருக்கலாம், உங்கள் மூத்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் மூலியமாக, இல்லை நீங்கள் யாராவது அண்ணன் அக்கான்னு கூப்பிடுவீங்க பார்த்தீங்களா, ஸோ அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு உதவி தானாகவே வந்து சேரும். இதுவரை நீங்கள் எதிர்பார்த்துக்க முடியும், திடீர்னு அந்த உதவி வந்து உங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசி அன்பர்கள் யாரெல்லாம் இந்த வாட்டி தேர்வு எழுத போகிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல செய்தி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இலக்கை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அது ஒரு பெரிய போராட்டம் தான். இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்களை வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்களோ, சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும், ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில்நுட்ப கல்வி எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் அதில் ஒரு கோலோச்சும் நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் திகழப்போகுது. அதனால் மேலும் இந்த மேஷராசி அன்பர்கள், மாணவர்கள் சரிங்களா, மாணவ அன்பர்கள் யாரெல்லாம் என்னென்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்க் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பீங்க. எல்லாருக்கும் வெற்றி கிடைக்க போகுது. அதுக்கான நீங்கள் விரும்பிய குரூப்லேயே நீங்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். மேலும் வருமானம் சார்ந்த விஷயங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாமே பாசிட்டிவாகவே சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது ஒரு ஜாக்பாட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்கள்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? அப்போ நான்காம் வீடு பார்த்திங்கன்னா நம்ம தாயார் ஸ்தானங்கள், ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தாயார் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு இந்த சளி தொந்தரவுகள் எதனா இருப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுது ஆக இருந்தால் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நெகட்டிவ்ஸ் ஏதாவது சின்ன சின்னதாக அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணும்பொழுது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டாயம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் சரிங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டைட் பொசிஷனாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ண பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப சுகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருந்தீங்களோ மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு குழந்தைக்கான விஷயங்கள் மருத்துவ உதவியோடு இந்த காலகட்டத்தில் கைகூடும் சொல்லலாம். குழந்தை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் செய்வதற்கான வாய்ப்பாக இந்த பங்குனி மாதம் திகழப்போது. குழந்தை சார்ந்த விஷயங்களில் ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே குழந்தைகளை கொஞ்சம் கையில் நீங்கள் பார்த்து பக்குவமாக இந்த அவுட் சைடு ஃபுட்டெல்லாம், இந்த கலராக இருக்கும் பாருங்கள், அந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுக்காம கொஞ்சம் நேச்சுரலான ஃபுட்டு கொடுத்துட்டு வீட்டில் சமைக்கிற உணவே குழந்தைக்கு கொடுங்க. அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். குழந்தை பேரில் ஒரு முதலீடு செய்வதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுது.
மேலும் மேஷராசினர்களுக்கு திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், இல்லைன்னா கூட்டு தொழில் செய்யலாம், இல்லை இன்னும் கல்யாணமே ஆகாமல் இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக அதெல்லாம் கைகூடும். ஆனால் கூட்டு தொழில் மட்டும் கொஞ்சம் இந்த மாதத்தில் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சில பிரச்சனைகள் ஏற்படும், உங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன ஒரு முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சரி, அதனால் விரயம் தான், கூட்டாளியால் கொஞ்சம் விரயம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஒரு செலவு செய்யணும் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கலான்னு சொல்கிறேன். செலவு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு செய்யலாம். அப்படி இல்லை, அதை நான் இன்னும் வேறு மாதிரி நல்லபடியாக மாற்றணுன்னா அவங்க பேரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படியும் இல்லைனா நானும் என்னோடய கணவரும் நானும் என்னோடய மனைவியும் 2 பேரும் சேர்ந்து இன்ப சுற்றுலா போகலாம். இதில் எந்த ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற போல் கண்டிப்பாக ஒரு செலவு இருக்குது. ஒரு கால் சம்மந்தப்பட்ட பகுதியில் அவங்களுக்கு ஏதாவது வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, சிறிய உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் கண்டிப்பாக இதை நம்ம பாசிட்டிவாக நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்ல, ஏன்னா அது வருவதற்கு முன் காப்பும்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ அது வரத்துக்குள்ளே நம்ம பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அந்த விஷயங்கள்லாம். மேலும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெற்றியை தரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட தொழில் வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியாக இருந்திருக்கும். ஏன்னா விரைய சனின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட் போயிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு திகழப்போகுது சொல்லலாம். ஆல்ரெடி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு. இன்னும் ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்க பொழுது மேலும் பார்த்து அந்த பணியாளர்கள் தான் கொஞ்சம் செட் ஆக மாட்டாங்க. ஆளுங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. சரியான ஒரு ஒர்க்கர்ஸ் கிடைக்காம ஒரு ப்ரெஷரில் இருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்து, அதாவது வெளியூர் வெளிநாட்டில் எங்கேயாவது ட்ரை பண்ணிங்கன்னா, இல்லை வேறு ஏஜென்சி மூலமாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கான தொழிலாளர்களோ உங்களுக்கான முதலீடோ உங்கள் தொழிலோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துலேயே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சேஞ்சஸ் இருக்கணும் கம்பல்சரியாக. அப்போ இருந்தால் தான் இன்னொரு பிரான்ச் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் வெளியூர் வெளிநாடு உங்கள் மாவட்டத்திலேருந்து வெளியே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 2வது திருமணத்துக்கு வெயிட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெளியிலேருந்து உங்களுக்கு வரன் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா இந்த விரயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்களாகவே உங்கள் இல்லை நண்பர்கள் கூட நீங்கள் இன்ப சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்களாக ஏற்படுத்திக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். மேலும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எந்த விதமான கெடுபிடிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸோ இல்லை ஏதாவது பில்ஸ் என்ன இருந்தால் அதை கண்டிப்பாக பே பண்ணிவிடுங்க. கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அதனால் கண்டிப்பாக தண்டனைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு இருக்குது. ஏன்னா இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டை பார்க்காத, யாரும் கண்டுக்க மாட்டாங்க, இல்லை நம்மள மூத்தவர்கள் தான், அவங்களுக்கு தெரியாது, நம்ம அவங்கள ஏமாற்றிடலாம் அப்படின்னு எந்த ஒரு திங்கிங்கும் வேண்டாம். அதையெல்லாம் காலத்திற்கு கண்ணாடி போல் அப்படியே உடச்சி காட்டும். சரிங்களா? அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யுங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பங்குனி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலத்தின் தொடக்கம். ஸோ அப்போ அந்த வசந்த காலம்னாவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலம்தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் எல்லாமே மலர்ந்து கனி உருவாகக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படின்னா இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்னா நிறைய சுப நிகழ்வுகள் இந்த மாதம் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வள்ளி, அதாவது என்னென்னாக்கா முருகன் திருக்கல்யாணம், மேலும் சிவன் பார்வதி கல்யாணம் எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய கடவுளுடைய திருமணத்தில் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க போய் பங்கேற்று அந்த திருமண நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம், சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். ஒரு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, திருமணம் நடக்கலை, கிரக தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே நீங்கி திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு தகவலுடன் இந்த பங்குனி மாதம் கிரக நகர்வுகள் கேட்ட மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றது 12 ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு, ஏன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் போயிருக்காரு. ஸோ அப்போ என்னன்னாக்கா இந்த காலகட்டம் மேஷராசிகளுக்கு அபரிவிதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னுக்கும்.
ஸோ நன்மை இருக்கும் போதே ஒரு சில பிரச்சனைகளும் கூட வரும். அது என்னன்றதை கடைசியில் பார்ப்போம். ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே போல் தொழில் மாற்றம் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு உருவாகும். அதே போல் என்னக்கா வேலை தேடக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் என்னென்னாக்கா குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப தடைப்படும். குலதெய்வத்துக்கு போகலான்னு நினச்சாவே ஏதோ ஒரு விஷயங்கள் பிரச்சனைகள் தடைக்கு அப்புறமா, அதனால் என்னென்னாக்கா குலதெய்வ வழிபாடு செய்யணுன்றவங்க இந்த காலகட்டத்தில் விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போனீங்கன்னா தான் குலதெய்வ வழிபாடு சிறப்பாக. அப்படியே நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலும் அங்கே கூட்ட நெரிசலில் சரியாக சாமி கும்பிட முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பயணத்தினால ஒரு அலைச்சல், ஒரு அமைதித்தன்மை இதெல்லாம் கொஞ்சம் கெடுவதற்கான வாய்ப்புகள் என்பது. மேலும் இந்த காலத்தில் ஏதாவது ஒரு கடன் வாங்கி ஒரு மன மகிழ்ச்சிக்கான ஒரு விஷயம், கடன் வாங்கி ஏதாவது வீட்டுக்கு தேவையான ஒரு சாமான் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலத்தில். ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் உடையும், வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒன்று உடைந்து அதை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா திருமண நிகழ்வுக்காக முன்னெடுக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களாக இருந்தால் இந்த காலகட்டம் திருமண நிகழ்வுக்கான அந்த வரன் நல்லா அமையும். பார்த்திங்கன்னா எங்கேனாலும் ஒரு அவங்க அண்ணனை கூப்பிட்டு போனாலும் சரி, உங்கள் சித்தப்பா கூப்பிட்டு போனாலும் சரி, யாராவது இந்த மாதிரி உங்களோட உறவுகளை நீங்கள் கொஞ்சம் அழைச்சிட்டு அண்ணன் அக்கா சித்தப்பா இந்த மாதிரியான உறவுகளை இல்லை தாய் மாமனை கொண்டு போனாலும் இந்த கால திருமண நிகழ்வு என்பது சுமூகமாக நல்ல ஒரு வரன் என்பது இந்த காலகட்டத்தில் அமையும் சொல்லுவேன். மேலும் என்னென்னாக்கா 11ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் லாபத்தையும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் போது கொஞ்சம் நம்ம என்னென்னாக்கா எல்லாத்தையும் அவசரப்பட்டு செஞ்சிடுவோம். இந்த அவசரத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விடணும். ஏன்னா எங்கே ஒரு நல்லது இருக்கோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் என்னென்னாக்கா குறிப்பாக வாகனத்தில் பயணிக்கும் போது நண்பர்களுடன் வாகனத்தில் பயணிக்கும்போது கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு ஹாப்பி மூடில் அப்படியே அடித்து ஓவர் ஸ்பீடாக போகிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா அதனால் ஏதாவது வண்டியில் ஏதாவது சின்ன டேமேஜஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ அதனால் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த டயர் பஞ்சர் ஆகுது, ஓவர் ஸ்பீடில் போய் டயர் வெடிக்கிறது, ஏன்னா வெயில் காலன்றதுனால இந்த மாதிரி டயர் பஸ்ட் ஆகிறது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மிதமான வேகத்தில் பயணிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் மேலும் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன் மூலியமாக எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். அண்ணன் மூலமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும் சொல்லணும். மேலும் குரு பகவானுடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களோட பாக்கிய சார்ந்தது இந்த கால இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் சொல்லலாம். குரு பார்த்தா கோடி நன்மை இல்லையா? ஸோ ராசி அதிபதியை செவ்வாய் பகவான குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு தேவையான அபரிவிதமான பொருளாதார வளர்ச்சி என்பது இருக்கும். ஆனால் என்னென்னாக்கா பொருளாதாரம் எவ்வளோ வந்தாலும் சரி கையில் அந்த பணம் தங்காது, பற்றாக்குறை இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணால் ஏதாவது ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், வந்த உடனே தைச்சிட்டு போடுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லை ஏதாவது கையில் இருக்கிற காசு விரயம் என்பது ஆகிடும். படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா இது எக்ஸாம் டைம்ன்றதுனால நிறைய பேர் என்னென்னாக்கா ரொம்ப கண் வீழ்ச்சி படித்து அதிலே டயர்ட் ஆகிடுவாங்க. ரொம்ப கண் வீழ்த்து படிப்பது, அதுவே ஸ்ட்ரெஸ் அதிகமாக்கிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்ல முடியும். ஏன்னா படிப்பு கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்கும். ஏன்னா மேஷராசிக்காரங்க அரை மணி நேரத்தில் எல்லா சப்ஜெக்டும் முடிச்சிடணுன்ற அந்த ஆர்வம் வேகம் தான் உங்களுக்கு பிரச்சனை. படிப்பு நல்லா இருக்கானா படிப்பு சூப்பராக மார்க் வாங்குவீங்க. ஆனால் என்னென்னாக்கா உங்களுடைய அந்த அதிவேகம் சிந்தனை, உடனே முடிச்சிடணும், உடனே படிச்சிடணும், இதெல்லாம் உடனே கம்ப்ளீட் பண்ணிடணும், அந்த ஒரு சிந்தனை தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த தூக்கமின்மையால் வரக்கூடிய ஒரு சோர்வை கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சரியாக ஜீரண குறைபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய பேர் வயசானவங்க பார்த்திங்கன்னா இந்த கணுக்காலில் ஏதாவது அடிபடுறது, சரிங்களா, கணுக்காலில் ஏதாவது அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காலில் எங்கேயா பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும், சரிங்களா. அவசரப்பட்டு ஏதோ ஒரு விஷயங்களும் செய்யக்கூடாது. இந்த காலம் என்னென்னா பொதுவாக என்னென்னாக்கா நீங்கள் கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கிட்டாவே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் தொழிலில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி ஏதாவது தொழில் செய்யறவங்க பார்த்து இந்த காலத்தில் அந்த லாபத்தை அனுபவிப்பதற்கான ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம். இந்த காலத்தில் என்னென்னாக்கா நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த முயற்சியோடைய இப்போ நம்ம சொல்லுவோம்ல மரத்தான் நட்டுட்டா இப்போ அந்த கனி காய்க்கக்கூடிய அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த பங்குனி மாதமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடம் முடிஞ்சு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் கிடைக்கும். மேலும் என்னக்கா அதன் மூலயமா என்னக்கா நிறைய பேர் இந்த வீட்டை மாற்றணும், வீட்டை இடித்து கட்டணும்லாம் நினைப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ண போகிறாங்க.
அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன வீட்டை இடித்து அதை பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை ஒரு பாத்ரூம் கட்டணும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா இதாக ஹாலில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ கிட்டோ அப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று கைத்தவரை உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபோட்டோ எதாவது வச்சுருப்பாங்க, இல்லை ஏதாவது திடீர்னு ஒரு சேர் இருக்கும், டப்புன்னு உட்காரமோ டப்புன்னு உடஞ்சிடும். இந்த மாதிரி ஏதாவது மர சாமான்கள் உடைந்து அதை சரி செய்வதற்கான ஒரு மாற்றம், இல்லை புதுசாக ஒரு சோஃபா உடஞ்சதை தூக்கி போட்டு புதுசாக மாற்றுறதுக்கான இந்த வாய்ப்புகள் எல்லாமே கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா எந்த விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா எனக்கு ஒரு நல்லது கொடுக்கக்கூடிய அதே ஒரு விஷயமும் எனக்கு கூட ஒரு பிரச்சனையும் கொடுக்கும் இல்லையா. கொஞ்சம் விழிப்பாக இருந்து செய்யணும். அவசரப்பட்டு எங்கேயோ ஏதோ ஒன்றத்தை வந்து தேவையற்ற வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியே பிரச்சனையாக போயிடும். ஏன்னா நம்ம இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னாவே அந்த வாக்குறுதி பெரும்பாலும் நிறைவேற்ற முடியாமல் கூட போயிடலாம். நான் 5ஆம் தேதி கொடுத்துறேன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, 5ஆம் தேதி உங்களால் 6ஆம் தேதி தான் கொடுக்கக்கூடிய அந்த சூழல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா பெருசாக வாக்குறுதியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துக்காதீங்க. முயற்சி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தை உங்களால் உடனடியாக முடிக்க முடியும். பொருளாதாரம் சார்ந்த விஷயம், விரயம், பயணம். இப்போ நீங்கள் என்னென்னாக்கா உங்கள் மனைவிகிட்ட நான் இங்கே வந்து ஒரு ஊர் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக கூப்பிட்டு போக முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதனால் பிரச்சனை எதுக்கு? அதனால் வாக்குறுதி, குறிப்பாக மனைவி கிட்ட வாக்குறுதியை கொடுக்காமல் இருக்கிறது மேஷராசிக்காரர்கள் இந்த காலத்தில். ஏன்னா நடக்கும்போது செஞ்சுக்கலாம், ஓவர் பில்டப்பாக ஏதாவது சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்கலைன்னா அதையே உங்களுக்கு சொல்லி காமிப்பாங்க. அதனாலேயே உங்களுக்கு டென்ஷன் இன்னும் அதிகமாகும். ஏன்னா வெயில் காலத்தில் மேஷராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா அந்த கோவம் உச்சத்தில் இருக்கும். அப்படி சொன்னாலும் அப்படியே சொல்லுவாங்களே, இந்த காலத்தில் சும்மா பஞ்சை லைட்டாக தேய்ச்சி விட்டா பற்றிக்கின்ற மாதிரி கோவத்தில் வந்து அதிக உச்சமாக இருக்கும். அப்போ என்னென்னாக்கா மேஷராசிக்கு இந்த காலத்தில் என்னென்னாக்கா குளுமையான உணவுகளை எடுத்துக்கணும், குளிர்ச்சியான உணவுகள். உடம்பை எப்போதும் கொஞ்சம் மிதமான ஹீட்டில் வச்சுக்கணும், அதிகமான வெயிலில் வந்து பயணிக்கக்கூடாது. இந்த மாதிரி உடல் சார்ந்த விஷயத்தில், ஏன்னா உடலில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த சூட்டு கொப்பளங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பை ஏன்னா நீங்கள் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணனா கொஞ்சம் தூக்கிடும். அதனால் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் என்னென்னா அது நுங்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல பலனை தரும். மேஷராசிக்காரர் இந்த பங்குனி மாதம் சித்திரை மாதத்துக்கு பரிகாரம் என்னென்னாக்கா வாய்ப்பு கிடைச்சா எல்லாம் நுங்கு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஈர்த்து கொடுக்கும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக்கும். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அது தவிர வந்து இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன, மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருந்து அவர் வந்து வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தேன்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்றைக்கி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி
தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி, தெலுங்கு கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் வந்து பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் வந்து அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தேன்னா நவமி வரும். அது வந்து ஸ்ரீராமநவமி. இது வந்து சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க வந்து அமாவாசைக்கு அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் வந்து அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வந்துடுறது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். ராகுவோட சம்பந்தம். அதை தவிர வந்து புதனோடு சேர்ந்துருக்கார். 11ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கார். மிகவும் வேகமாக சிந்திக்கக்கூடிய, வேகமாக வேலை செய்யக்கூடிய, வேகமாக செல்லக்கூடியவர். பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க. அதாவது டக்குன்னு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அப்சர்வ் பண்ணி அதன் பிரகாரம் ஓடக்கூடிய ஆட்கள். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா இப்போ வந்து 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து. அதாவது 6/3/2026 சனி பகவான் வேறு வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் மீனத்துக்கு வந்துட்டார். 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமை காக்கிறது ரொம்பவுமே நல்லது. எடுத்த காரியங்கள் எல்லாமே பொறுமை காத்து மெதுவாக பண்ணுறது நல்லது. சில தடங்கல்கள் வரும், இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில், அதாவது 3ஆம் இடத்துல பார்த்தாலேனால் குரு இருக்கார். குருவும் வந்து முயற்சி ஸ்தான அதிபதியான புதனை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம். எந்தவித முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா வக்கரமாக இருந்த குருவும் வந்து குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுறது. 17/3/2026 அன்றைக்கி வக்கர நிவர்த்தி அடைகிறது ரொம்பவுமே பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி, சூரியன் 2 பேரும் இருக்கா. அதனால் தேவையற்ற செலவுகள், மனக்குழப்பங்கள், அதை தவிர தூக்கமின்மை, தூக்கம் கலைந்து போகக்கூடிய, தூக்கம் வந்து இருக்கக்கூடிய நிலைமை இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பதட்டம் வரக்கூடிய வாய்ப்பு. பொறுமையாக பண்ண வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் சந்தேகப்பட்டு நிச்சயமாக பிரச்சனை, குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே சற்று அந்யோன்யம் குறைத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. என்ன ஒரே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா சுக்கிரன் கூட இருக்கார். உச்சம் பெற்ற சுக்கிரன், சப்தமாதிபதி, 2/7க்கு உண்டானவர் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். கணவன் மனைவிக்குள்ளே அதாவது அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். வார்த்தைகளில் மாற்றங்கள் இருந்தாலும் அது சுமூகமாக தீர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால்
ஒரு 15 நாள், அதாவது 27/3/2026 சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே வர்றதுனால உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுகெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது செவ்வாய் 1/4/2026 அன்றைக்கி வந்து மாறுறார். அதாவது 12ஆம் இடத்துக்கு வர ராசி அதிபதி 12ஆம் இடத்துல வர்றதுனால சற்று மனக்லேசங்கள் வரும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு மனத்தாங்கல் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல பார்த்தேன்னா 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மீன ராசி, குருவினுடைய வீடு, செவ்வாய்க்கு நல்ல ஒரு ஏற்றமான இடம். அது தவிர பார்த்தலையானால் சூரியனோடு சேர்ந்திருக்கார். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சூரியன் உங்களுக்கு 5ஆம் அதிபதி, ராசி அதிபதி 5ஆம் அதிபதி 2 பேருமே 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சற்று மனக்லேசங்கள், மனத்தாங்கல்கள், பண்ண முடியுமா முடியாதா, தனக்குள்ளேயே ஒரு மனசோர்வு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி கண்டு நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே புதனுடைய மாற்றங்களும் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது 6/4/2026 புதனும் 12ஆம் இடத்துல வந்து நீச்சமாறார். நீச்சமானாலும் அவர் பரிவர்த்தனை யோகம் பெறுறார். அதாவது குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது. அதாவது 3/6க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவாளுகள்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர 12ஆம் இடத்துல போய் பரிவர்த்தனை யோகம் வருது. அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எடுத்த முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். இந்த கவிதை எழுதுகிறவா, கட்டுரை எழுதுகிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்ற குரு பகவானாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, தீர்க்கமான சிந்தனை வரக்கூடிய வாய்ப்பு, சுப செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மனக்லேசங்கள் இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்னைக்கு அப்படின்னா 5/4/2026 7/4/2024 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் 8ஆம் இடத்துல மறையும் போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால், வெளியூர் வெளிநாடு போக வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மாதத்தில் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு இழப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் எழுத்து பணியில் இருக்கிறவங்க, கவிதை கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பரிவர்த்தனை யோகத்தில் குரு 12ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது பார்த்தோம்னா வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய, ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். குழந்தைகள் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த இதில் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணி அது கல்யாணம் பண்ண முடியாது பங்குனி மாதம்ன்றதுனால ஜாதக பரிவர்த்தனைகள்லாம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுக்கிறது அது வந்து நல்லது தான். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வேலையில் நிமித்தம், வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் 5/4/2026 7/4/2026 வரலும் உண்டான நாட்கள். உங்களுக்கு ஒருவேளை தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானை போய் ஒரு தரம் வழிபட்டுட்டு வாங்கும். அங்கே போயிட்டு ஒரு மஞ்சள் கலர் ஆடை வந்து ஒரு ஷாலோ இல்லை துணி வந்து தானம் கொடுத்துட்டு வாங்கும்.
அது தவிர செம்பருத்தி, சிவப்பு கலர் செம்பருத்தி பூவில் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்கும். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமாக இந்த விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் அமையும்.